வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த வீடியோல டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ஏ மெயின் எக்ஸாமினேஷனுடைய டெஸ்ட் சீரியஸ் பத்தி அண்ட் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இது வந்து ஆக்சுவலா டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டா குரூப் 2 அண்ட் 2A உடைய பிலிம்ஸோட ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்ஸ் வந்து வரப்போகுது. ஸோ மெயின் எக்ஸாம்ஸ்க்கு. ஸோ அப்போ எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணலாம், ஆல்ரெடி ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் எப்படி வந்து இன்னும் டெப்த்தாக வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் அண்ட் நம்மளுடைய இந்த குரூப் 2A சர்வீசஸ் உடைய டெஸ்ட் சீரியஸ் கிளாஸஸ் பற்றி தான் we are going to see. சரி, ஸோ இப்போ இந்த டெஸ்ட் சீரியஸ் இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி கிவ் யூ சம் இன்ஃபர்மேஷன்ஸ். இப்போ குரூப் 2A பொறுத்த வரைக்கும் முன்னாடிலாம் வந்து லாஸ்ட் டைம் கண்டக்ட் பண்ணப்போ எப்படி கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா 2A மெயின் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது டிஸ்கிரிப்டிவ் டைப்ல இருந்தது. ஸோ இன்டர்வியூ மட்டும் 2A கிடையாது அப்படின்னு இருந்தது. அப்ஜெக்டிவ் டைப்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்வது உண்டு. ஜென்ரலி ஸ்பீக்கிங் டிஎன்பிஎஸ்சி லாஸ்ட் டைம் அல்ல இதுக்கு முன்னாடி மெயின் எக்ஸாமினேஷன்ல அப்ஜெக்டிவ் டைப்ல கண்டக்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா எஸ், முன்னாடி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மெயின் எக்ஸாமினேஷன்ஸ்ல ஒரு அரௌண்ட் ஒரு 8 years பேக் அந்த மாதிரி சமயங்களில் 125 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற ரேஞ்சில் கொடுத்து அண்ட் ஒரு லென்த்தி ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி எழுத சொல்லி மெயின் எக்ஸாமினேஷன் நடத்தியிருக்கார்கள். அதுலேயுமே நிறைய கேண்டிடேட்ஸ் பாஸ் பண்ணி போனவர்களும் இருக்கிறார்கள். ரைட். ஸோ அப்போ இது 2A அப்படிங்கிறதுனால அவர்களுக்கு இது ஒன்றும் புதுசு கிடையாது. அண்ட் இது வந்து சிலபஸும் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த பகுதிகள்லேருந்து தான் மெயின் எக்ஸாமினேஷனுடைய சிலபஸ் இருக்கும். ரைட். இப்போ இந்த பகுதிகள் பொறுத்த வரைக்கும் அப்போ நம்ம எந்த ஏரியாஸ்ல ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஏற்கனவே அப்ஜெக்டிவ் டைப்ல மெயின்ஸ் நடத்திருக்காங்க இல்லையா, அந்த ஏரியாஸ்ல உள்ள கொஸ்டின் பேப்பர்ஸ் அதெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணாவே நம்மளால கிளியர் பண்றதுக்கு ஈஸி, வாய்ப்புகள் அதிகம். சரி, ரைட். இப்போ நம்ம இந்த டெஸ்ட் சீரியஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி குரூப் 2 உடைய மெயின் எக்ஸாமினேஷனுடைய பேட்டர்ன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ மெயின் எக்ஸாமினேஷன் ஃபார் குரூப் 2A டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்கிறது படி பேப்பர் 1 தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது பேப்பர் 2. ஸோ இதுல தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் டைப்ல இருக்கும். அண்ட் பேப்பர் 2 தட் இஸ் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ். பார்ட் பி வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங். பார்ட் சி இட் இஸ் ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படிங்கிற பகுதிகள். இந்த பகுதிகள் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ இட் இஸ் அ பார்ட் ஆஃப் அப்ஜெக்டிவ் டைப்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள். ஸோ அப்போ இதுல வந்து இந்த 3 ஏரியாஸ் இஸ் பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, இது அத்தனையுமே அப்ஜெக்டிவ் டைப், அதுவும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். ஸோ அதனால ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப முக்கியம். ரைட். ஸோ இதுல பார்ட் 2 இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது நீங்க. பார்ட் 2ல பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸ்ல 100 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. பார்ட் பி, பார்ட் சி எஸ்எஸ்எல்சி தரத்தில் இருக்கு. அதனுடைய பகுதிகளில் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 40, 60, டோட்டலா 100 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இந்த ரெண்டுத்துக்கும் சேர்த்து டோட்டலி 200 கொஸ்டின்ஸ் வந்து வரப்போகுது. நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது 200 கொடுத்துட்டாங்க. ஸோ டோட்டல் டியூரேஷன் அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா 3 hours அப்படின்னு வரப்போகுது. ஸோ அப்போ இதில் வந்து அப்ஜெக்டிவ் டைப் தான். இதில் பாஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இதில் இப்போ கொஸ்டின். பாஸ் பண்ணுறதுக்கு ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் வந்து யூ ஹேவ் டு கிவ் அட்மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் டு எதுக்கு அப்படின்னா பேப்பர் 2ல தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சாலே உங்களால் இந்த பேப்பரை வந்து மேனேஜ் பண்ண முடியும். ஸோ அதனால அதுக்கு போய் ப்ரியாரிட்டி கொடுத்து படிக்கணும்னு அவசியம் இல்லை. அண்ட் இந்த பேப்பர் 2 பகுதிகளில் எந்த ஏரியாஸ் ஃபோக்கஸ் பண்றது ஃபர்ஸ்ட் அப்படின்னா, ஆல்ரெடி நீங்க எந்த ஏரியாஸ்ல வீக்கா இருக்கீங்களோ அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சரி. ஸோ அப்போ இதுல இந்த 2 பகுதிகள் சிம்பிளா ப்ரிப்பரேஷன் பண்ணோம் அப்படின்னாலே இதுல மார்க்ஸ் அதிகமாக ஸ்கோர் பண்ணலாம். அதுவும் ஃபுல் மார்க்ஸ் வந்து அப்படியே நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ரைட். சரி, இப்போ இதுல வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் பகுதிகள், இதுக்கும் ஆப்டிடியூட்ல இருக்கக்கூடிய பகுதிகளும் நம்மள லைட்டா டிஃபரன்ஸ் இருக்கு. இது கொஞ்சம் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் பகுதிகள் we have to give some priority. அதனால இதுக்கு நீங்க கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் பண்ணணும். பட் ஆனால் இது ஏற்கனவே நீங்க உங்களுடைய இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷன்லேயே பண்ணதுனால இதை ரிவைஸ் பண்ணாலே போதும். ஸோ அப்போ இந்த 2 ஏரியாஸை ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா வில் கெட் 100 மார்க்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இதுலேருந்து 100 கொஸ்டின்ஸ் வந்துடும். ஸோ இட் இஸ் 150 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இதுலேருந்து சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, ஸோ யூ ஹேவ் டு கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்
அண்ட் இந்த லாங்குவேஜ் பேப்பர். ஸோ எப்படி நீங்க பிலிம்ஸ்ல லாங்குவேஜ் பேப்பர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்களோ அதே மாதிரி இதுலயும் லாங்குவேஜ் பேப்பர் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ரைட். சரி, இப்போ நம்மளுடைய டெஸ்ட் சீரியஸ் எப்படி நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அப்போ இந்த இதில் அப்போ வந்து மேலே இருக்கக்கூடிய இந்த பார்ட்டியே தேவையில்லையா சார், ஜென்ரல் ஸ்டடீஸ் தேவையில்லையா? முக்கியம். ஏன்னா ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் 100 இருக்கு. ஆனா நம்மளுக்கு இருக்கக்கூடிய டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ பிப்ரவரியில எக்ஸாம்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அப்போ வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணணும். அப்படிங்கும்போது எதுக்கு அதிகப்படியான ப்ரியாரிட்டி கொடுத்தா எப்படி மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ நம்மளுடைய டெஸ்ட் சீரியஸ் அப்படிங்கிறப்போ எப்படி ஃப்ரேம் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய இந்த டெஸ்ட் பேட்சோட இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் டிசம்பர் 17th வந்து ஸ்டார்ட் பண்றோம். அண்ட் we are going to give importance to general intelligence and reasoning பகுதிகள். பார்ட் பி, பார்ட் சி, இந்த பகுதிகள் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஸோ ஏன்னா ஒரு 15 டேஸ்க்குள்ள ஒரு 100 மார்க்ஸை வந்து டார்கெட் பண்ணி அதுக்கான ப்ரிப்பரேஷனை பண்ணி அதை டெஸ்ட் எழுதி அதுல இருந்து நம்ம ஈஸியா 100 மார்க்ஸ்க்கு ரைட் ஓகே நம்ம ரெடி ஆயிட்டோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறது லெவல் தான் உங்களை வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். அதனால ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறோம் அப்படின்னா, இட் இஸ் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் பகுதிகள், அதற்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அதுலயுமே ஸோ ரொம்ப வந்து அதிகப்படியா டம்ப் பண்ணல சிலபஸ். டோட்டலி 27 பகுதிகள் இருக்கு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் பார்ட். ஸோ அப்போ அந்த ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் பார்ட்டை அப்படியே வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 10 டாப்பிக்காக கொடுக்குறோம். ஸோ அப்போ ஒரு டெஸ்ட்டுக்கு 10, அடுத்த டெஸ்ட்டுக்கு 10, அடுத்த டெஸ்ட்ல ஒரு 7 டாபிக்ஸ் அப்படிங்க கொடுக்குறோம். ரைட். சரி, இப்போ வந்து டெஸ்ட் டேவில் பார்த்துக்கோங்க. ஸோ டெஸ்ட் 1 டிசம்பர் 21ல ஸ்டார்ட் பண்றோங்க. பார்ட் பி ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங், இதுல இருக்கக்கூடிய இந்த 10 பகுதிகள் உங்களுக்கு இந்த டெஸ்ட்ல வந்து வரப்போகுது. சரி, செகண்ட் டெஸ்ட் அப்ப என்ன அப்படின்னா, செகண்ட் டெஸ்ட் வந்து ஏற்கனவே சொன்னபடி நம்மளுடைய பார்ட் சி ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ். இதே சார் இப்போ வச்சீங்க அது லாஸ்ட் வச்சிருக்கலாமே அப்படின்னா, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான். இந்த 2 ஏரியாஸ் நீங்க படிச்சு வச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பப்போ இந்த சம்ஸை ஒர்க் அவுட் பண்றது, சப்ஜெக்ட் படிக்கும் போது சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால பார்ட் சி இந்த இங்கிலீஷ் ஆர் தமிழ் பகுதிகளை இந்த இதில் ஃபுல் டெஸ்டா வைக்கிறோம். ஸோ ஒவ்வொரு யூனிட் வைஸ்லாம் வைக்கல. 20, 21 டாபிக், 22 டாபிக் இருக்கு அப்படின்னா அது தனித்தனியாலாம் வைக்கல, ஃபுல் டெஸ்டாவே போறோம். ஏன்னா ஏற்கனவே நம்ம படிச்சது தான். அதனால ஃபுல் டெஸ்டாவே போறோம். அண்ட் இந்த 2 டெஸ்ட்டுக்கும் இடையிலான கேப் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது டிசம்பர் 21 இந்த ஏரியாஸ் படிக்கிறதுக்கு. ஸோ இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் 17 கொடுக்குறோம். அதுக்கப்புறம் 3 days கேப் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பகுதிகள் ஜென்ரல் இது வந்து கிராமர் பகுதி தான் அப்படிங்கிறதுனால ஏற்கனவே உங்களுக்கு கிராமர் பகுதிகளில் ஸ்ட்ராங்கா இருப்பீங்க அப்படின்னால இந்த பகுதிகளில் கேப் கொடுக்கல. ஏன்னா மாடல் எக்ஸாம்ஸ் இதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படிங்கிறதுனால. அடுத்த பகுதிகள் என்ன அப்படின்னா 2 days கேப் கொடுத்துருக்கோம். அடுத்த 10 டாபிக் கொடுத்துருக்கோம். ஸோ மெயின்ஸுக்கு டைம் இல்லதா, ஸோ அதனால ஷெடியூல்ஸ் வந்து ரொம்ப வந்து ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல வந்து நீங்க டெஸ்ட் எழுதுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால 10 பகுதிகள்ல இருந்து இந்த டாபிக் கொடுக்குறோம். ரீசனிங்கிறனால ரொம்ப நீங்க வந்து சிரமப்பட்டு ஒர்க் அவுட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இட் வில் பி ஈஸி. அதுக்கு அடுத்தது டெஸ்ட் நம்பர் 4. ஸோ டெஸ்ட் நம்பர் 4 வந்து என்ன அப்படின்னா, அடுத்த 2 நாள் கேப் கொடுத்துருக்கோம். ஸோ இட் இஸ் லாங்குவேஜ் பேப்பர். ஸோ இந்த இடையில வந்து லாங்குவேஜ் பேப்பர் ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ லாங்குவேஜ் பேப்பர் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஸோ இட் இஸ் ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் ஃபுல் டெஸ்ட் 2 அப்படின்னு கொடுத்துட்டோம். அதுக்கு அடுத்தது நம்மளுடைய டிசம்பர் 29 அடுத்த நாள். ஸோ அதில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஸோ இட் இஸ் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் பகுதிகள் அது கொடுத்துருக்கோம். ஸோ இதோட இந்த 27 டாபிக்ஸ் இது வந்து 21 ஸ்டார்ட் ஆகும். 27 பகுதிகள் உங்களுக்கு இதோட கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய லாங்குவேஜ் பகுதிகளில் 2 ஃபுல் டெஸ்ட் எழுதுறோம் லாங்குவேஜ் பார்ட்டுக்கு. அண்ட் ரீசனிங் பகுதிகளில் 3 டாபிக்ஸ் வந்து செக்ஷன் வைஸ் எழுதுறோம். 3 டெஸ்ட் வந்து செக்ஷன் வைஸ் எழுதுறோம். தட் இஸ் 10, 10, 10, 10, 10, 7 எழுதுறோம். ஆஃப்டர் தட் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜனவரி 1 அதாவது டிசம்பர் 31 உங்களுக்கு முன்னாடியே நம்மளுக்கு வந்து 100 மார்க்குக்கான ஏரியா ஓவர். ஸோ அப்போ ஜனவரி 1 நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, பார்ட் பி ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் இந்த டோட்டல் என்டையர் 27 டாபிக்ஸும் டெஸ்ட் எழுதுறோம். அப்போ ஜனவரி 1, 2025 உங்கள்கிட்ட எவ்வளவு மார்க்ஸ் ரெடி அப்படின்னா, ஸோ 2025ல 100 மார்க்ஸ் வந்து நீங்க ரெடி பண்ணிட்டீங்க. இப்போ அதை பத்தி நம்மளுக்கு ஒரே இல்லை. அதுக்கு அடுத்தது வரீங்க. ஸோ இட் இஸ் 3, 2, 3, 4 3 days கேப் கொடுத்துருக்கோம். இதுல முக்கியமா அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, ஸோ இந்த 20 மார்க்ஸ் அண்ட் 30 மார்க்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாஸ் அப்படிங்கிறதுல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். 15 மார்க்ஸ் இருக்கிற ஏரியாஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஏன்னா அவங்க வந்து தமிழ்நாடு எக்கனாமிக் சோஷியல் இஷ்யூஸ்க்கு வந்து தே ஆர் கோயிங் டு கிவ் அட்மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஏற்கனவே எவ்வளவு மார்க் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க டிஎன்பிசி வெப்சைட்லயே.
ஸோ இதை வந்து கம்ப்ளீட்டா தான் எழுத போறோம். ஏன் அப்படின்னா இது ஏற்கனவே நம்ம பிலிம்ஸ்ல படிச்சது தான். அதனால இதுக்கு போய் தனியா படிச்சது ஒவ்வொரு யூனிட்டா செக்ஷன் வைஸ் படிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. பிகாஸ் இட் இஸ் அன் அப்ஜெக்டிவ் டைப். மெயின்ஸ் லெவல்ல இருக்கு, டிஸ்கிரிப்டிவ் டைப்ல இருக்கு அப்படின்னா அப்ப நீங்க ஸோ அட்மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க மறுபடியும் செக்ஷன் வைஸ் எழுதி பார்க்கறதுங்கிறது இட் இஸ் வெல் அண்ட் குட். பட் இட் இஸ் அன் அப்ஜெக்டிவ் டைப் அப்படிங்கிறதுனால ஃபுல் டெஸ்டா எழுதி பார்க்கலாம். அப்போ ஜனவரி 5, ஜனவரி 8, ஜனவரி 12, ஜனவரி 15, ஜனவரி 19, ஜனவரி 22. என்ன சார் பொங்கலுக்குலாம் லீவ் இல்லையா? இல்ல, ஆன்லைன்ல தான் டெஸ்ட் அப்படிங்கிறதுனால நீங்க எப்போ வேணாலும் எடுக்கலாம். படிச்சிட்டீங்கன்னா நீங்க எடுத்துக்கோங்க டெஸ்ட். ஸோ ஆஃப்லைன்ல டெஸ்ட் கிடையாதா? ஆஃப்லைன்லயும் டெஸ்ட் உண்டு, ரைட்? ஸோ அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஆன்லைன்ல எடுக்கிறதே பெஸ்ட். ஸோ அதனால ஆன்லைன் அஸ் வெல் அஸ் ஆஃப்லைன்ல யூ கேன் டேக் டெஸ்ட். அப்போ இந்த இதுல இருக்கக்கூடிய 5 யூனிட் டோட்டலா நம்மளுடைய இந்த பார்ட் ஏ அப்படிங்கிறது 5 யூனிட். ஸோ யூனிட் 1 மாடர்ன் ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு, தமிழ் சொசைட்டி, கல்ச்சர் ஹெரிட்டேஜ், அது ஒரு டெஸ்ட் கொடுக்குறோம். அதுக்கடுத்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட் வித் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு, அதுக்கு ஒரு டெஸ்ட் கொடுக்குறோம். அதுக்கு அடுத்த பகுதிகள் ஸோ இட் இஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் தமிழ்நாடு எக்கனாமி, 5th ஒன் ஜியோகிராஃபி ஆஃப் தமிழ்நாடு, எல்லாமே வித் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு சம்பந்தமா உள்ளது தான். ஸோ அத்தனையுமே வந்து உங்களுக்கு சோர்சஸ் நம்மள்கிட்ட கொடுத்துருப்போம். ஸோ வேர் டு ஸ்டடி கொடுத்துட போறோம், மெட்டீரியல் கொடுக்க போறோம். ஸோ அதனால இட் வில் பி ஈஸி டு ப்ரிப்பேர், ரைட்? ஸோ அப்போ ஜனவரி 22, ஸோ அப்போ பொங்கல் முடிகிற சர்வாயில இந்த 14 டேஸ்க்குள்ள நீங்க எவ்வளவு முடிச்சிருவீங்க அப்படின்னா கம்ப்ளீட் தட் பார்ட் ஏ அப்படிங்கிறதுமே முடிக்கிறீங்க. அதுக்குள்ள உங்களால அப்ப எவ்வளவு முடிச்சிட முடியும் அப்படின்னா 100 மார்க்ஸ்க்கு ரிமைனிங் இருக்கிற 100 கொஸ்டின்ஸ்க்கும் உங்களால முடிச்சிட முடியும். ஸோ அப்போ பை ஜனவரி 22 இந்த பார்ட் ஏ உடைய ஃபுல் டெஸ்ட் நீங்க எழுதுறீங்க, ரைட்டா? ஸோ இதோட அப்போ ஆரம்பிக்கிறது எப்போ அப்படின்னா we are going to start the test from December 21, ரைட்? ஸோ அப்போ 1 month ஆஃப் டைம்குள்ள நம்ம 200 கொஸ்டின்ஸ்க்கும் சாலிடா இது பண்றோம். அப்போ 15 days ஃபார் தட் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், அனதர் 15 days ஃபார் பார்ட் ஏ, தட் இஸ் ஃபார் யுவர் உங்களுடைய இந்த ஜெனரல் ஸ்டடீஸ் உடைய பகுதிகள். சரி, இது ரொம்ப டஃப்பா இருக்கும் போலயே அப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்து வைடா, ஸோ இட் இஸ் சிலபஸ் வந்து வாஸ்டா இருக்கிறதுனால எந்த ஏரியாஸ்ல அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்களோ கரண்ட் அஃபேர்ஸ் ஆஸ்பெக்ட்ல அந்த ஆஸ்பெக்ட்ல தான் போக போறோம். அதனால சிலபஸ் இருக்கு அண்ட் வேர் டு ஸ்டடி நம்மளுக்கு எங்க படிக்கணும் அப்படின்னு தெரியும். வித் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு அப்படிங்கிறதுனால ஈஸியா இந்த சிலபஸை கவர் பண்ண முடியும், ரைட்? ஸோ அப்படிதான் லாஸ்ட் டைம்ல பாஸ் பண்ண போன கேண்டிடேட்ஸ் நம்மள்ட்ட இருக்காங்க. அதனால ஃபோக்கஸ் ஆன் திஸ் ஏரியாஸ், ரைட்? சரி, ஸோ அதே அப்ஜெக்டிவ் டைப்ல பாஸ் பண்ண கேண்டிடேட்ஸ் நம்மள்ட்ட இருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா, லாஸ்ட் மெயின்ஸ்ல பாஸ் பண்ண கேண்டிடேட்ஸ். அப்போ அவங்களும் அப்ஜெக்ட் டைப்ல பாஸ் பண்ண கேண்டிடேட்ஸும் இருக்காங்க, குரூப் 2 சர்வீசஸ் வாங்கின ஆட்களே, ரைட்? அப்போ ஜனவரி 22 ஃபுல் டெஸ்ட் நடக்குது. ஜனவரி 26 என்ன சார் அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். அண்ட் ஜனவரி 29 மாடல் எக்ஸாம் பேப்பர் 2. பிப்ரவரி 5 மாடல் எக்ஸாம் 2, தட் இஸ் ஃபார் பேப்பர் 2 அப்படி கொடுக்குறோம். ஸோ இட் இஸ் எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதை செக் பண்ணி கொள்ளுங்கள். அப்போ டெஸ்ட் 1 to 6 நம்மளுடைய இந்த ரீசனிங் பகுதிகள்லாம் இருக்கு இல்லையா, தமிழ் பகுதிகள்லாம் இருக்குல்ல, தமிழ் இங்கிலீஷ், அதுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்க்கும் 100 கொஸ்டின்ஸ் கொடுக்குறோம். அண்ட் டெஸ்ட் நம்பர் 7 to 12, ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்க்கும் வந்து 200 கொஸ்டின்ஸ் we are going to give. ஏதாவது நம்மளுடைய இந்த கோல ஜென்ரல் ஸ்டடீஸ் பகுதிகளுக்கு. அதனால நான் ஏற்கனவே சொன்னதுதான், 200 கொஸ்டின்ஸ் கொடுக்கறதுனால வைட் ஏரியா, வாஸ்ட் சிலபஸ் இருக்கிறதுனால உங்களால எல்லா ஏரியாஸும் நம்மளால கவர் பண்ண முடியும், ரைட்? ஸோ அதனால அதுவும் வந்து இல்லாம எப்படி இருக்கும் அப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்து எந்த தரங்கள்ல இருக்கும் அப்படின்னா கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ், 4 ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின், 3 ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின், 2 ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின், இந்த மாதிரியான ஏரியாஸ் தான் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு அதிகப்படியாக இருக்கும். ஸோ அதனால நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த கொஸ்டின்ஸ்ல இருந்து உங்களுக்கு கிடைக்கும், ரைட்? அதுக்கு அடுத்தது டெஸ்ட் நம்பர் 14 and 15, இந்த 2 டெஸ்ட், இதை வந்து டோட்டலா சேர்த்து ஒவ்வொரு டெஸ்ட்க்கும் 200 கொஸ்டின்ஸ் வரப்போகுது. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து டோட்டலா 2200 கொஸ்டின்ஸ் கிடைக்கும். நியர்லி அரௌண்ட் 5000 to 6000 இன்ஃபர்மேஷன்ஸ் யூ ஆர் கோயிங் டு கெட் இதுல இருந்து. அப்போ இது வந்து ஸ்பெசிபிக்லி ஃபார் குரூப் 2A மெயின் எக்ஸாமினேஷன், குரூப் 2A சர்வீசஸ்க்கான மெயின் எக்ஸாமினேஷன். இந்த ஒன் அண்ட் ஆஃப் மந்த் நீங்க ஒழுங்கா ப்ரிப்பரேஷன் பண்ணீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட அரசாங்க வேலை உங்க கையில இருக்கும். ஸோ அப்போ இதுக்கு படிக்கிறதுக்கு சோர்சஸ் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ப்ரிடாமினென்ட்லி ஸ்கூல் புக்ஸ், அட் த சேம் டைம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ், இதை ஒழுங்கால் படித்தாலே போதும், ரைட்? சரி சார், இப்போ இதுக்கு வந்து அட்மிஷன் எப்போ அப்படிங்கிறது கேட்டீங்க அப்படின்னா ஸோ வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் தட் அட்மிஷன் இமிடியேட்லி. நீங்கள் அட்மிஷன் போடணும் அப்படின்னா ஆன்லைன்லேயே அட்மிஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கலாம். அண்ட் இதில் பொறுத்த வரைக்கும் இந்த டெஸ்ட் வந்து கோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ கொஸ்டின்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து சோர்சஸ்க்கு மெட்டீரியல் எதுவும் இருக்கா அப்படின்னா எஸ், மெட்டீரியலும் இருக்கு. யாருக்கு மெட்டீரியல் அப்படின்னா டெஸ்ட் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு
அட் த சேம் டைம் மெட்டீரியல் வாங்குனீங்க அப்படின்னா அவர்களுக்கு அட் த சேம் டைம் கிளாஸ் ஒரு வரைக்கும் மெட்டீரியல் எல்லாமே உண்டு. ஸோ ஃபர்தர் டீடைல்ஸ், ஸோ இட் இஸ் ஃபீஸ் டெஸ்ட் சீரியஸ் மட்டும் அப்படின்னா அதுக்கு பார்த்துக்கோங்க. டெஸ்ட் சீரியஸ் ப்ளஸ் மெட்டீரியல் அப்படின்னா அதுக்கான சார்ஜஸ் பார்த்துக்கோங்க. கிளாஸ் டெஸ்ட் சீரியஸ் மெட்டீரியல் அப்படின்னா அதுக்கான சார்ஜஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ அட்மிஷன் நீங்கள் இப்போ குரூப் 2 ஏ சர்வீசஸ்க்கு வந்து நீங்கள் வில்லிங்காக இருக்கீங்க அப்படின்னா யூ கேன் மேக் அட்மிஷன்ஸ் அண்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் வந்து மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ராம் ஐஏஎஸ் அகாடமியில் எப்பயுமே மெயின்ஸ் உடைய டெஸ்ட் வந்து குவாலிட்டியாக இருக்கும். கொஸ்டின் ரிஃப்ளெக்ஷன்ஸ்க்கு வந்து அட்மோஸ்ட் மேஜர்லி 75% மேலே கொஸ்டின் ரிஃப்ளெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதனால ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து எந்த அளவுக்கு அஃபோர்டபுளோ அந்த அளவுக்கு தான் கொடுத்துருக்கோம். அட் த சேம் டைமும் வந்து ரொம்ப கம்மி. ஜாயின் பண்ணுறவங்க ஜனவரி மாதம் கழிச்சு ஜாயின் பண்ணீங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ நீங்கள் இமீடியட்டாக ரிசல்ட் வந்துட்டா இமீடியட்டாக ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறது தான். இல்லை நான் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், என்னால் ஜாயின் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா படிக்கிறதுக்கான நான் ட்ரிக் சொல்கிறேன். ஸோ படிக்கிறதுக்கு எப்படி படிக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் உங்களுடைய எந்த ஏரியாஸ் வீக்காக இருக்கீங்கன்னு படிங்க. மேக்ஸிமம் இந்த 100 மார்க்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க 15 டேஸா. இப்போ இந்த டிசம்பர்ல இருக்கக்கூடிய ஒரு 15 டேஸ், ஜனவரியில ஒரு 15 டேஸ் அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. அப்போ ரிமைனிங் ஒரு 15 டேஸ் இருக்கு. அந்த 15 டேஸ் தட் இஸ் ஃபார் ரிவிஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இருக்கிறது சாலிடா 45 டேஸ் தான். இந்த 45 டேஸ் 15 டேஸ் ஃபார் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் பார்ட் அஸ் வெல் அஸ் தமிழ் இங்கிலீஷ். அதோட சேம் டைம் நம்மளுடைய அனதர் 15 டேஸ் ஃபார் உங்களுடைய ஜென்ரல் ஸ்டடிஸ் பகுதிகள் பிரிச்சிட்டிங்கன்னா தட் வில் பி ஈஸி. ஸோ இது வந்து காம்ப்ளிகேட்டட் எக்ஸாம்லாம் கிடையாதுங்க. இது சாதாரண எக்ஸாம், கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் அப்படிங்கிறதுனால ரொம்பவும் பதட்டப்படாதீங்க. ஆன்லைன்ல டெஸ்ட் உண்டு நம்மளுக்கு. அட் சேம் டைம் ஆஃப்லைன்ல எழுதுறதா இருந்தாலும் எழுதலாம். ரைட், மாடல் எக்ஸாம்ஸ் ஆனால் கம்பல்சரி ஆன்லைன்ல தான் எழுதுற மாதிரி இருக்கும். ரைட்டா, ஸோ பார்த்துக்கோங்க. அண்ட் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அகாடமி நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். ரைட், தேங்க்யூ.